The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தோட அரசியல் நிலவரம் குறித்தும் மக்களோட தேவைகள் குறித்தும் நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டனாலே இங்கே வந்து தேசிய கட்சிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது பரவலாக. அது உண்மையா? ஏன் அப்படியே உண்மையாக இருந்தால் அதற்கான காரணம் என்ன? இல்லை, இந்த மாவட்டம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா தேசிய நீரோட்டம் நிறைந்த ஒரு மாவட்டம் தான். இங்கே வந்து திராவிட கட்சிகள் இருக்குது, இல்லாமல் இல்லை, திராவிட இயக்கங்களும் வலுவாக இருக்குது. ஆனால் அது குமரி மாவட்டத்தை வந்து நம்ம கிழக்கு மேற்குன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதில் கிழக்கு மாவட்டத்தில் வந்து திராவிட இயக்கங்கள் ஓரளவு காலூன்றி இருக்காங்க, வலுவாகவே இருக்காங்க, திமுக அதிமுக. ஆனால் இது வலுவாக ஆரம்ப காலத்திலேருந்தே காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ள ஒரு மாவட்டம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம குமரி மாவட்டம் வந்து கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டோட இணைந்த ஒரு பகுதி. அப்போ அன்றைய காலத்தில் இந்த மாவட்டம் இணைகிறதுக்காக திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ்னு அன்னைக்கு ஒரு போராட்டமான கட்சிகள்லாம் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து திராவிட இயக்கங்களோட பரிச்சயம் இல்லை, ஏன்னா நாங்கள் கேரளாவிலேருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதி. ஸோ இந்த மண்ணுக்குன்னு பிராந்தியமாக திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் இருந்துச்சு. பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்ந்த காலகட்டத்தில் நாகர்கோவிலில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களே இங்கே போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம்ங்கிறது காங்கிரஸை மையப்படுத்தின ஒரு கலாச்சாரமா ஆரம்ப காலத்தில் இருக்கு. காலப்போக்கில் அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு இயக்கமா பாஜக இங்க முகம் காட்ட ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒரு மண்டைக்காடு பகுதியில் ஒரு கலவரம் நடக்குது. அதுக்கு பின்பு இங்க ஜனசங்கங்களுடைய அந்த RSS இயக்கத்தினுடைய கிளை அமைப்புகள் பல இடங்களில் பரவுறாங்க. அவர்களுடைய வளர்ச்சிக்கு பின்பு இங்க களம்ங்கிறது காங்கிரஸ் பாஜக இடையிலான ஒரு களமா இந்த மாவட்டம் மாறுது. இப்போ மாநில கட்சிகளை விட தேசிய கட்சிகளுக்கு ஒரு அதிக முக்கியத்துவம் இருக்கு. அப்படி இருக்கும்போதுல ADMK கேண்டிடேட்டும் வந்து கடந்த 6 மாசத்துக்கு முன்னால தான் கட்சி மாறி இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவரை கேண்டிடேட்டரா நிறுத்துறதுக்கு ADMK ஏதாவது காரணம் வச்சிருக்காங்க? இல்ல, அது வந்து ஒரு நீண்டகால கோரிக்கை இந்த மாவட்டத்தில் ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்கள போட்டிடுறதுக்கு வாய்ப்பு தாங்க அப்படிங்கக்கூடிய கோரிக்கை நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த மாவட்டத்தில் நான் பேசினேன், ஏன் காமராஜர் மேலே இங்கே பற்றுள்ளவங்க இருக்காங்க, ஏன் காங்கிரஸ் மேலே பற்றுள்ளவங்க இருக்காங்கன்னா, இப்போ இன்னைக்கு 2 கட்சிக்கு ஈக்குவலாக இருக்காங்க, காங்கிரஸ் பாஜக. அந்த காமராஜர் அவர்களுடைய 2வது அமைச்சரவையில் லூர்தமால் சைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனவ பெண் அமைச்சராக இருந்தாங்க. அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியை சேர்ந்தவங்க. அவங்களோட அந்த ஊரில் கூட இன்னைக்கு அவங்க நினைவாக மணக்குடி பாலத்துக்கு அவங்க பெயர் கூட சூட்டியிருக்காங்க. அப்படி காலம் இருந்ததுக்கப்புறம் நீண்ட காலமாக எந்த கட்சிகளும், பிரதான அரசியல் கட்சிகளும் ஒரு MP தேர்தலையோ ஒரு பெரிய MLA தேர்தல்கள்லையோ போட்டிடுறதுக்கான வாய்ப்பை மீனவர்கள் கொடுக்கல. ஒரே ஒரு தேர்தலில் திமுக பெர்னாடு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வாக்கள் இருக்கு, மீனவர் வாக்கள். அதாவது ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 42 கடலோர கிராமங்களில் சற்றேறக்கூடிய ஒரு 2.25 லட்சம் வாக்கள் இருக்கு. ஸோ அந்த மக்களுடைய கோரிக்கை நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கு. அதிமுக ஒரு மீனவரை நிறுத்துறப்ப அந்த வாக்குகள் ஒருங்கிணைக்கப்படும், பிளஸ் வந்து அதிமுகவுக்கு இயல்பா இருக்கக்கூடிய வாக்களும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் அதை செஞ்சிருக்காங்களே ஒழிய, வந்த உடனே சீட்டு அப்படிங்கிறது வந்து பல தொகுதிகளில் நடந்திருக்கு. சில கட்சிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்த உடனே அடுத்த நாளே சீட்டு கொடுத்ததெல்லாம் இந்த இதுகளிலேயே நடந்திருக்கு. அதனால அப்படி நம்ம அதை குறுக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மீனவர்களுடைய கோரிக்கை அதை அதிமுக செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, அவர்களுடைய கோரிக்கையை தான் அதிமுக செஞ்சிருக்கு, ஆனா அதை மீனவர்கள் ஏற்பாங்களா ஏற்க மாட்டாங்களாங்கிறதுல தான் இந்த தேர்தல் முடிவே இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் நீண்டகால கோரிக்கை அப்படிங்கிறது வந்து ரப்பர் ஃபேக்டரியா இருக்கு. ஏன் வந்து அரசியல் கட்சிகள் அந்த இதை வந்து உருவாக்கி தர முன்வர மாட்டேங்கிறாங்க? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்ட பகுதிகளில், அதாவது மார்த்தாண்டம், அந்த சுற்றுவட்டார குலசேகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் ரப்பர் சாகுபடி நடக்குது. அப்போ அந்த ரப்பர் சாகுபடியை மையப்படுத்தி ரப்பர் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்டகால கோரிக்கை தான். அது ஏன் உயிர் பெறலை அப்படின்னா, இங்கே வந்து மத்திய இணையமைச்சராக இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க. அவங்க சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராக இருந்தாங்க. அதனால அவங்களால என்ன கொண்டு வர முடிஞ்சுன்னா, பாரதிபுரத்தில் ஒரு மேம்பாலம், அதே மாதிரி மார்த்தாண்டத்தில் ஒரு மேம்பாலம், அப்படி துறை சார்ந்த நிதிகள் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கு. ஆனால் ஒரு வேறு துறை சார்ந்த ஒரு விஷயத்தை போய் கேட்டு பெறதில் சில தயக்கங்களாக இருக்கலாம், அல்லது கோரிக்கை வச்சு நிறைவேறாமல் இருக்கலாம். பட் ஒரு 20 ஆண்டு கால கனவாவே இருக்கு ரப்பர் தொழிற்சாலை. அதே மாதிரி இந்த மாவட்டத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நெய்யாறு இடதுகரை கால்வாய் பிரச்சனை. அங்கேருந்து கேரளால இருந்து தண்ணி வாங்கணும். அது கூட நீங்க இந்த புதிய தலைமுறையில் நீங்க ஒரு பிரத்யேகமா அது நதிக்கரை அரசியல் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இன்னும் கிடப்பில் இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமான இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை, மீனவர்கள் வந்து நான் சொன்னேன் 2.25 லட்சம் மீனவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறவங்களுக்கு மாயம் ஆயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் வசதி வேணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை கிடப்பில் இருக்கு. மீட்பு படகு வேணுங்கிற கோரிக்கை கிடப்பில் இருக்கு. இப்படி இது எல்லாமே ஒரு 20 ஆண்டுகளா கிடப்பில் தான் இருக்கு. ஓகே, கல்வி அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு டாப் லெவலில் இருக்கிற மாவட்டமாக கன்னியாகுமரி இருக்கு. உண்மையிலே இங்கே படித்தவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு இருக்குதா எப்படி? இல்லை, இங்கே வந்து பெரிய வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கான வேலைவாய்ப்புக்கான களம் இங்கே இல்லை.
நீங்கள் அழகாக கேட்டீங்க படித்தவர்கள் நிறைந்த மாவட்டம்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா பாட புத்தகத்தை படித்தவர்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி. அப்படி நிறைய படிச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னுமே வந்திருக்கலாம். அதுக்கான விகிதம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அதே நேரத்தில் இப்போ சின்ன சின்ன மென்பொருள் நிறுவனங்களே இப்போ நிறைய அது வந்து அரசினுடைய பங்களிப்போடு இல்லை. அந்தந்த பகுதி சார்ந்த இளைஞர்கள் வேற எங்கேயோ நிறுவனங்களை வேலை பார்க்குறவங்க தன்னிச்சையாக ஆரம்பித்து 50-100 பேர் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்களாக வளர்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இங்கே ஒரு தொழிற்பேட்டை மாதிரியான ஒரு மென்பொருளுக்கான ஒரு இதெல்லாம் அமைச்சாங்கன்னா நிறைய இளைஞர்கள் வேலை பெறுவாங்க. இப்பவும் கொத்தா இளைஞர்கள் கேரளத்தில் வேலை பார்க்குறாங்க, டிசிஎஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தில். இங்கேருந்து சென்னைக்கு போகிறவங்க இருக்காங்க. எங்கள் மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பின்மை எப்படி இருக்கும்னா, நம்ம சென்னைக்கு போகணும், எக்மோருக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா கூட ட்ரெயின் டிக்கெட்டே கிடைக்காது. அந்த அளவுக்கு எப்போவுமே வேலைக்காக படையெடுத்துட்டே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர்ற எம்பி வந்து இந்த விஷயத்த ஃபர்ஸ்டா செய்யணும் அப்படின்னா என்ன விஷயம்? இல்லை, அதான் வந்து இந்த மாவட்டம் நீங்கள் கேட்டீங்க, கல்வியறிவு நிறைந்த ஒரு மாவட்டம் சொன்னீங்க. ஆனால் இங்கே ஒரு தனியான ஒரு பிரத்யேகமான பல்கலைக்கழகம் இல்லை, நிறைய கூடுதலாக படிக்கிறதுக்கான பல்வேறு வசதிகள் இல்லை. அது மாதிரி இன்னைக்கும் வந்து கன்னியாகுமரி ரயில் வழித்தடங்கள் இருக்குல்ல, அது திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்தோடு இருக்குது. அதை வந்து ஒரு மதுரை கோட்டத்தோட இணைக்கணும் அல்லது திருநெல்வேலி கோட்டம்னு பிரத்யேகமாக உருவாக்கணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக கிடப்பில் இருக்குது. அந்த விளவங்கோடு இடைத்தேர்தல் நடக்கிறதுனால நெய்யாறு இடதுகரை கால்வாயோட தண்ணீர் வேணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை இருக்குது. இதையெல்லாம் செஞ்சாங்கன்னா, அதுபோக மிக முக்கியமாக அந்த ரப்பர் தொழிற்சாலை அமைக்கக்கூடிய கோரிக்கை, இதெல்லாம் செஞ்சாங்கன்னா மீனவர்கள் மாயமாகிறத மீட்கிறதுக்கு ஹெலிகாப்டர் வசதி அமைக்கணுங்கிற கோரிக்கை, இதெல்லாம் செஞ்சாங்கன்னா உண்மையிலே இந்த மக்கள்ல பலதரப்பட்ட சமூகத்தினரை திருப்திப்படுத்தின ஒரு எம்பியா அவங்க இருப்பாங்க. தேங்க்யூ சார். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.